வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்குபேட்டர் அன்பாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். நம்ம கிட்ட ஒரு 200 கோழி இருக்கு. 200 கோழி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 முட்டை போட்டுட்டு இருக்கு. அந்த முட்டையெல்லாம் எப்படி நம்ம பொறிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அடகாத்து வச்சு பார்த்தோம். ஒவ்வொரு கோழி கிட்ட ஒரு 10 முட்டையா வச்சு பார்த்தோம். இருந்தாலும் அதுல 5 குஞ்சு பெருகிறது, 5 குஞ்சு சாகுறதும், முட்டை ஓடைறதும், முட்டை வேஸ்டா போறதும் நிறைய அப்படியே இருந்தது. அதனால என்ன பண்ணோம், ஒரு பெரிய சைஸ்ல இன்குபேட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஒரு 120 முட்டை கெப்பாசிட்டி கொண்ட இன்குபேட்டர். இது நாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், இதுக்குள்ளார முட்டை வச்சு இது வரைக்கும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இந்த பெரிய சைஸ் பாக்ஸ் எடுத்தோம். இந்த பாக்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. தெர்மாக்கோல் பாக்ஸ், வெயிட் ஒன்றும் இல்லை, நல்லா சிம்பிளா நல்லா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து ஐஸ்லாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி நல்லா பெருசாவே இருக்கு. தாங்கும் எல்லாம் புதுசா இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு பிளேடு வச்சு ஒரு ஷார்ப்பா ஒரு இது போட்டு பார்ப்போம். பிளேடு இப்படிதான் போடுறதா என்னன்னு தெரியல. நானும் எந்த அன்பாக்சிங் வீடியோவும் பார்க்கல. முட்டை வச்சதெல்லாம் பார்த்தேன், அன்பாக்சிங் பண்ணது பார்க்கல. இதாங்க இருக்கு பாக்ஸ்குள்ள. வந்து பாருங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னா 2 குண்டு பல்ப் இருக்கு, ஒரு ஃபேன் இருக்கு, அது இதெல்லாம் கனெக்ட் பண்ற கனெக்டரா வந்து சார்ஜரும் பிளக் பாயிண்ட்டும் இருக்கு. ஓகே, இவ்வளவுதான். இதுக்குள்ளார என்ன பண்ணணும்னு தெரியல, பார்க்கலாம். பாருங்க, இதுவும் டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க உள்ளார. என்னன்னா இது கடன்னு ஆடி தெர்மாக்கோல் பாக்ஸை உடச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதை நம்ம பிரிச்சு எடுத்துருவோம். அவ்வளவுதான், இது இப்படி தனியா வந்துருச்சு. சரி, நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இதை நம்ம ஆன் பண்ணி மட்டும் பார்க்கலாம். இப்போதைக்கு குஞ்சு வைக்கல, குஞ்சு வைக்கிற போது இன்னொரு வீடியோ போடலாம். சரி வாங்க, இது முதல்ல ஆன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃபேனு, இதோட சுவிட்ச். இது ஃபேன் ஓடுது. இது வந்து லைட்டு. ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம குஞ்சை வச்சு பார்க்கலாம். இன்னொரு நாளைக்கு நான் வந்து குஞ்சை வச்சு போடுற ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஃபார்மிங் தமிழன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.